அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக எல்லாரும் 12ஆம் பாவத்தை என்ன சொல்கிறான்னா விரயஸ்தானம் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பான். விரயஸ்தானம் தான், அதாவது மேலே போடுறது என்ன சொன்னால் கீழே போய்த்தானே ஆகணும். அதே மாதிரி விரயஸ்தானத்தை என்ன சொல்லலாம்னா நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ இந்த 12ஆம் பாவம் என்பது நம்மளுடைய கால் பாதங்கள். நல்லா தெரிஞ்சு வச்சு, யார் ஒருவர் உங்களுக்கு நல்ல பணவரவு வரணும், நல்ல பணவரவு வரணும், பணத்தில் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய கால் பாதங்களை நன்றாக கழுவணும். நன்றாக சுத்தமாக பாதத்தை என்ன சொல்லணும்னா அந்த கரண்டைக்கு கீழே நல்ல சுத்தமாக கழுவி அடிப்பாதத்தில் என்ன சொல்லணும், நல்ல அந்த உப்பு சோப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சி என்ன சொல்லலாம்னா 2 காலையும் தேய்ச்சி நல்லா அழகாக என்ன சொல்லலாம்னா நீங்கள் சுத்தம் பண்ணணும். இதுவே சனீஸ்வர பகவானுக்கு பிரிவு. இந்த கால் பாதங்களுக்கு யார் அதிபதி அப்படின்னா சனீஸ்வர பகவான் தான். அதனால தான் எப்பயுமே பெருமாள் வழிபாடை என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா பாதத்திலிருந்து தான் மேலே வர சொல்லுவோம். பாதத்தை பாருங்கள் அப்படின்னா அந்த பாதத்தை பார்ப்பதுடைய அர்த்தம் ஸ்ரீரங்கத்தில் போனோம்னா ஐயர் சொல்கிறார், சாமி பாதத்தை கீழே பார்த்துட்டு மேலே பாருங்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கால் பாதத்தை யாருமே சரியாக கவனிப்பது கிடையாது. அப்போ 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கால் பாதத்தை டெய்லி நல்லா என்ன சொல்கிறேன்னா நீங்கள் குளிக்கிறதுல 5 நிமிஷம் 10 நிமிஷம் குளிச்சோம், எப்படியும் ஒரு 15 நிமிஷம்னால ஆகும். நல்லா குளிக்கணும். நல்லா குளிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா சனி நின்ற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். சனி 3வது பார்வையாக பார்க்கின்ற இடம், 7வது பார்வையாக பார்க்கின்ற இடம், 10வது பார்க்கின்ற இடம், இதை என்ன சொன்னால் உங்கள் லக்கணத்துக்கு அது 8ஆம் இடம்னு பாருங்கள். இப்போ சனி என்ன சொல்லலான்னா ஒருவருக்கு என்ன சொல்லலான்னா 5ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கு. அவர் 5ஆம் பாவத்தில் உட்காந்தா புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். 7வது பார்வையாக 3வது பார்வையாக 7ஆம் பாவத்தை பார்ப்பார். 7வது பார்வையாக எதை பார்ப்பார்னா என்ன சொன்னால் 11ஆம் பாவத்தை பார்ப்பார். அதற்கடுத்து 10வது பார்வையாக 2ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சொன்னால் அந்த இதெல்லாம் என்ன சொன்னால் சனி பார்க்குற இடங்களில் என்ன சொன்னால் சுத்தமாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் வராது. அப்போ என்ன சொன்னான்னா பல்ல விளக்கிட்டு தான் டீ குடிக்கணும். மனைவியிடம் அன்பாக பேசணும். அதற்கடுத்து ராசிக்கு 7 குடையவன் என்று சொல்லக்கூடியவனும் லக்கணத்துக்கு அது 11ஆம் இடமாக வருகின்றது. 5ஆம் பாவம் துலாலக்கணமாக எடுத்துக்கிடுங்க. துலாலக்கணத்துக்கு 5ல் சனி, 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற வீடு வாசல்கள் இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். அங்கே என்ன சொன்னாலும் லைட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் போடணும். நீங்கள் இல்லைனாலும் லைட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் போடணும். எப்படி ஒரு விளக்கு போடணும். இதற்கு சம்பளம் கொடுத்தனாலும் நீங்கள் போடுங்க. உங்களுடைய குழந்தைகள் டாப் லெவலுக்கு வந்துடுவாங்க. 7ஆம் இடம் என்ன தவறு நம்மளிடம் செய்தாலும் அதை மன்னித்து விடுங்கள். பொம்பளை என்ன செய்வேன், 7வது பாவத்துக்கு உண்டானவா கொஞ்சம் புருஷனை ஏற்று பேசுகிறோம், இல்லைன்னா கொஞ்சம் இப்படி இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம அதுக்காக அவங்கள போட்டு திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்கள மன்னிச்சிடணும். என்ன தவிர நான் விடமா அப்படின்ட்டு போயிடணும். அப்போ அந்த இடம் வலிமையாயிடும். 7ஆம் இடம் வலிமையான என்ன சொல்ல லக்கணம் டாப்புக்கு வந்துடும். அப்போ என்ன சொல்கிறான்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் என்ன சொல்கிறான்னா அந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் உபயகலத்திரம் என்று சொல்லக்கூடியதும் உங்களுக்கு என்ன சொல்லலான்னா இந்த சனி பார்க்குற இடமா இருக்கிறதுனால லொல்லு பண்ணுவாங்க. இல்லைன்னா மூத்தவர்கள் லொல்லு பண்ணுவாங்க.
பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த லாபம் என்று சொல்லக்கூடியதில் வந்து லாபத்தில் நட்டம் என்பதற்கு இதை சகித்து கொள்ள வேண்டும். அப்போ சனிக்கும் 12ஆம் பாவத்துக்கும் சம்பந்தம் உண்டு. நம்மளுடைய பாதம் என்பது நம்மளுடைய 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவத்தை வந்து ஒரு மனிதன் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். காலையில் நல்லா வந்து இந்த சோப்பை உப்பு சோப்பு போட்டு காலுடைய அடிப்பாதத்தை வந்து கழுவி நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நகத்தெல்லாம் சுத்தமாக நல்லா வந்து வெட்டி நல்லா நீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாதங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும். கண்டிப்பாக பாதங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தேய்க்க என்ன வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் ஆகும். சில பேர் பாதத்தை பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ அப்படின்னுக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்தா வெடிப்பாக இருக்கும். இதெல்லாம் கவனிக்காத தன்மை தான். எனதுக்கு பாதத்துக்கு என்ன தேய்க்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அந்த பாதத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய பாதத்திற்கு நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நன்றாக கழுவி தேய்த்து சோப்பு போட்டு குளிக்க அடிவில் இருக்கிற பாதத்தை குளிக்க வைக்கும்போது அங்கே என்ன செய்து 12ஆம் பாவம் உயிர்ப்பிக்குது. 12ஆம் பாவம் உயிர்ப்பிக்கும் போது என்ன சொல்றான்னா அது 2ஆம் பாவத்திற்கு லாபஸ்தானம். 2ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லி வரும்போது தனவரவில் வந்து என்ன சொல்லணும் 12ஆம் பாவத்தை இயக்குவது என்பது நம்மளுடைய காலை வந்து டெய்லி வந்து என்ன சொல்லணும் சுத்தம் பண்ணணும். இது ஒரு விஷயம். 2வது, வாரத்தில் ஒரு முறை சனிக்கிழமை அல்லது உங்களுடைய 12ஆம் பாவம், உங்களுடைய 12ஆம் பாவம் என்பது உங்களுடைய லக்கணத்துக்கு 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கிழமையில் அந்த ஓரையில் காலையில் 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 இரவு அல்லது 8 to 9 ஒரு வட்டையில் வந்து என்ன சொல்கிறான்னா அழகாக வெண்ணி தண்ணீர் வெதுன்னு பிடிச்சு வந்து என்ன சொன்னான்னா அதில் வந்து கல்லுப்பை போட்டு ஒரு 24 நிமிஷம் பேசாமல் சேரை போட்டு வந்து அந்த மக்கில் வட்டை காலை உள்ளே வச்சு அழகாக வந்து என்ன பேசாமல் உட்காந்துருக்கு. அப்போ என்ன செய்யும்னா வந்து நம்ம காலை வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் தேய்ச்சி நல்லா அந்த தண்ணி வெளியே போகாதபடிக்கு நல்லா தேய்ச்சி கழுவலாம். கழுவி அந்த தண்ணீரை வந்து என்ன சொன்னால் பாத்ரூமில் கொண்டு போய் ஊற்றிருங்க. 24 நிமிஷம் ஒரு நாளிகை ஊற்றுனீங்கன்னா இந்த 12ஆம் பாவம் என்ன சொல்கிறான்னா பாதத்தை வந்து எவன் ஒருவன் எந்த மனிதன் ஆணும் பெண்ணும் நன்றாக சுத்தம் பண்ண பணம் வரும். அது எப்படி இருந்து வரும்னு தெரியாது, வரும். உங்களுடைய பணத்திற்கு உண்டான தடைகள் வந்து நீங்கும். அதற்கடுத்து பணம் வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா, பணம் வேணுமையா என்னையா செஞ்சேன்னா வந்து நான் ஒன்றுமே செய்யலை, ஆனால் சாமியை மட்டும் கும்பிடணும், சாமி யாரும் கும்பிடலாம் சொல்லலை. பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் என்பது என்ன சொல்கிறான்னா சனியை வந்து உயிர்ப்பிப்பது. பிராணாயாமம் என்று சொல்வது சனீஸ்வர பகவானை நாம் வந்து ஆவாகனம் பண்ணுவதற்கு சமானம். அப்போ வலது மூக்கு வழி வந்து என்ன அப்படி நல்லா வந்து வலது மூக்கை அடைச்சிக்கிட்டு இப்படி நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு கும்பகம் பண்ணிடணும். கும்பகம் பண்ணி எவ்வளவு செகண்ட்ஸ் உங்களால் முடியுமோ அவ்வளோ இருந்துக்கிட்டு எந்த மூக்கு வழி இழுத்தீர்களோ அதற்கு இந்த மூக்கு வழி இழுத்தோம்னா இந்த மூக்கை வந்து அடைச்சிக்கிட்டு இந்த மூக்கு வழி விடணும். திரும்ப இந்த மூக்கு வழி வந்து என்ன சொன்னா வெளியே விட்ட மூக்கு வழி திரும்ப ஏற்றிக்கிட்டு கும்பகம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நேரம் எத்தனை செகண்ட்ஸ் இருக்க முடியுமோ, குறைஞ்சது ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்க முடியும். 60 செகண்ட்ஸ் இருக்கும். இருக்கும்போது என்ன சொன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அத்தனை கசடுகளையும் வந்து என்ன சொன்னா, ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற கசடு வந்து கிடக்கும். அதற்கு இந்த நெருப்பு என்று நெருப்பு காற்றை வந்து அடக்கும் போது அங்கே பஜன்னு என்ன சொல்ல வயிற்றை வந்து என்ன சொல்கிறான்னா என்ன செய்யும், அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா கம்மிங்காக இருக்கிறத என்ன செய்யும்னா வந்து என்ன சொல்கிறான்னா நல்ல ரிலாக்ஸேஷன் ஆகும். அப்போ உங்களால் முடிந்தவரை 8 முறை பிராணாயாமம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உண்டான அந்த சனி தோஷம் பாத தோஷம். சனி தோஷம் என்பது பாதத்தால் வரக்கூடிய தோஷம் அனைத்துமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு வந்து 8 தடவை அல்லது 17 தடவை அல்லது 26 தடவை இந்த எண்ணிக்கையில் தான் செய்யணும். ஏன்னா அப்போ தான் சனி ஆக்டிவேஷன் ஆவார்.
அப்போ சனியை ஆக்டிவேஷன் பண்ணத்தான். சனியை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுவது? சனி என்பது என்ன சொல்கிறான்னா மூச்சு பயிற்சி, பிராணயாமம். சரி, அந்த மூச்சு பயிற்சியோடு சேர்த்து என்ன சொல்கிறான்னா 12ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது 6ஆம் இடம் என்ன சொல்கிறான்னா ஆக்டிவேஷன் ஆகும். 6ஆம் இடம் என்பது வயிறு. உங்களுடைய 6ஆம் இடம் என்பது வயிறு. அப்போ இந்த வயிறு அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த இந்த உள்ளே இருக்கிற கும்பகம் பண்ணி கொண்டிருக்கும் போதே மந்திரங்கள் சொல்லலாம். அது என்ன மந்திரம் என்று சொல்லிவிடுகிறேன். சனியை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம். ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம். ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ரூம், அந்த ரூம் தான் ரூம். ஓம் ஸ்ரீம் ரூம் 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 ரூம். ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம் ரூம்னு சொன்னால் சனியை அற்புதமாக அவர் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம். ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம். இப்படி கும்பகத்தில் சொல்லி அப்படி மெதுவாக மூச்சை விட்டு திரும்ப இழுத்து, எந்த மூக்கோழி இழுத்தமோ அடுத்த மூக்கோழி விடணும், அடுத்து விட்ட மூக்கோழி இழுத்து அடுத்த மூக்கோழி விடணும். இப்படி குறைந்தது 8 முறை, கூடுனது 17 முறை, 27 முறை நீங்கள் செய்தால் உங்களுக்கு சனியோடைய தடைகளால் தொழில் ஓடாமல் இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் பாவத்தை என்ன சொல்கிறான்னா ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு சனியோடைய துணை வேணும். அதனால் என்ன சொன்னான்னா வெறும் பாதங்களில் ஒரு 10 நிமிடம் நாள் என்ன சொல்கிறான்னா நீங்கள் பூமியில் உங்களுடைய பாதம் படும்போது கண்டிப்பாக உங்களுடைய இது என்னது உங்களுடைய 12ஆம் பாவத்தை வேலை செய்ய வச்சிடலாம். சரி, இந்த 12ஆம் பாவத்தை வேலை செய்ய வைப்பதற்கு ஏதாவது சிம்பிள் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி உங்கள் மைண்ட் வாய்ஸில் ஓடும். சிம்பிள் வேணும்ல சார் அப்படி சொல்லிடுறேன். உங்களுடைய 12ஆம் பாவம் மீனமாக இருந்தால், இந்த மேசத்திலிருந்து சொல்லுவோம், உங்களுடைய 12ஆம் பாவம் மீனமாக இருந்தால் உங்களுடைய அலுவலகத்திலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ காளையின் படத்தை வையுங்கள். சரியா? 12ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகும். உங்களுடைய 12ஆம் பாவம் மேசமாக இருந்தால் உங்களுடைய 12ஆம் பாவம் என்ன சொல்கிறாங்கன்னா மேசமாக உங்களுடைய 12ஆம் பாவம் என்ன சொல்ல மேசம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன வைக்கணும் அப்படின்னா சிம்மம் என்று சொல்லக்கூடியதை வைக்கணும். சிம்மம்னா சிங்கத்தை வைக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவம் சிம்மத்தை வைக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவம் என்ன சொல்கிறான்னா ரிஷபமாக இருந்தால், உங்களுடைய 12ஆம் பாவம் ரிஷபமாக இருந்தால் என்ன செய்யணும்? கழுதை படத்தை உங்களுடைய வீட்டில் வைக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவம் மிதுனமாக இருந்தால், உங்களுடைய 12ஆம் பாவம் மிதுனமாக இருந்தால் நாயின் படத்தை உங்களுடைய பார்வையில் படும்படி வைக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவம் கடகமாக இருந்தால் பூனையின் படத்தை வீட்டில் வைக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவம் சிம்மமாக இருந்தால், உங்களுடைய 12ஆம் பாவம் உங்களுடைய 12ஆம் பாவம் சிம்மமாக இருந்தால் குதிரையின் படத்தை வைக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவம் மிதுனமாக இருந்தால் நாயின் படத்தை வைக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவம் துலாமாக இருந்தால் கழுதையின் படத்தை வைக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவம் விருச்சிகமாக இருந்தால் சிம்மத்தின் படத்தை வைக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவம் தனுசாக இருந்தால் காளை மாட்டோடைய படத்தை வைக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவம் தனுசாக இருந்தால் காளை மாட்டோடைய படத்தை வைக்கணும். உங்களுடைய 12ஆம் பாவம் மகரம் கும்பமாக இருந்தால் யானையின் படத்தை வையுங்கள். இந்த சூட்சுமம், இது சூட்சுமம். இதற்கு மேலே விளக்கம் அப்படிங்கிறத இப்போதைக்கு இந்த வீடியோவில் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு கட்டம் 12ஆம் பாகமாக வந்தால் மேசம் விருச்சிகம் சிம்மம், ரிஷபம் துலாம் கழுதை, மிதுனம் கன்னி நாய், கடகம் பூனை, சிம்மம் குதிரை. ஓகேவா? அதற்கடுத்து தனுசு மீனம் என்ன சொல்கிறான்னா
காளை, கும்பம் மகரம், யானை. இதுதான் உங்கள் 12ஆம் பாவத்துக்கு உண்டான சிம்பல்கள். இதையும் நீங்கள் நான் சொன்ன பாதங்களை நன்றாக சுத்தமாக வைத்துக் கொள்வது, பிராணாயாமம் பண்ணி சனியை உயிர்ப்பிப்பது, ஓம் ஸ்ரீம் ரீம் ரூம் ரூம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சனியை உயிர்ப்பிக்க சொல்வது, சனி பார்க்கின்ற இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது, சனி நின்ற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் போது என்ன நடக்கும்? தொழில் சூப்பராக ஓடிடும், எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது. இதுதான் 12ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நான் கடைப்பிடிக்கின்ற வழி. அதனால் எனக்கு செல்வம் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது. நான் ஜோதிடம் படித்ததுலேருந்து இருக்காது. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பேசணும், விவரம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதி வேணும். பேசுவேன். இன்றைக்கி காலையில் ஒரு எஸ்ஐ பேசினார், ஒரு சந்தேகம் அப்படின்னு. நான் அந்நேரம் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். ஜாதகம் பார்த்துட்ருக்கிற மனுஷனில் ஒரு நிமிஷம் அப்படின்னார், போலீஸ்கார் மாதிரி பேசாதமே அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு அவர் என்ன செய்வார், ரிட்டையர்ட் போலீஸ்கார் தான். அப்போ என்ன சொல்கிறேன், நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுடைய என்னுடைய சூழ்நிலை ஃப்ரீயாக போய்கிட்டு இருந்தேன்னா நமக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவேன். ஆனால் சில நேரங்களில் பேசுகிறதுக்கு முடியாது. ஜாதகம் பார்த்துட்டு ஆளுகள் உட்காந்துருப்பாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் யார் வரத்துக்கிட்டாங்க பேசணுன்னா நேரம் வாங்க. ஏன்னா நேரம் யார் வருவதற்கு, இன்னைக்கு சென்னையிலேருந்து ஒரு அம்மா பாவம், உடனே ப்ரிப்பரேஷன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்வதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். அறிவை என்ன சொல்கிறேன்னா நம்ம பகிர்ந்தளிப்போம், நன்றாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்லுக, சுகமே சொல்லுக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.